தனுஷ் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களையும் விஜய் அவர்களையும் பின்பற்றா மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றாரு. அடுத்ததான் அவரும் அரசியலுக்கு வருவாரோ அப்படின்னு இப்போ வந்து ஒரு கேள்வியாவே இருக்கு சார். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டுடியோ வந்து வாடகைக்கு எடுத்து 25 வாரம் சண்டே. போன சண்டேல அவர் ஆக்சுவலா அந்த மீட்டிங் நடக்க வேண்டியது. அவர் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஒரு அதனால அவர் கலந்துக்க முடியல. கலந்துக்க அரிசியா அடுத்து பண்ண போறாரு. வர தனுஷ் அரசியலுக்கு வர்றாரு, ரஜினிகாந்தை ஃபாலோ பண்றாரு, விஜய் ஃபாலோ பண்றாரு, அப்படி இப்படின்னு நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. அரசியலுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. பட் எல்லா நடிகர்களுக்கும் அடுத்த கட்ட லெவல் தான் அரசியல் தான். இந்த சினிமால வந்துட்டு என்னோட எதிர்பார்ப்பு என்ன, அடுத்த என்னோட கோல் என்ன அப்படின்னு அரசியல் தான். எல்லாருக்கும் உள்ள ஆசை தான். நீங்க ரெண்டுமே ஒரே மாதிரியான கேட்டகரி, மக்களோடு இருக்கக்கூடிய கேட்டகரி, ரெண்டாவது மக்கள் கொண்டாடக்கூடிய விஷயம், ரெண்டாவது ஒரு செலிபிரிட்டி. ரெண்டுக்குமே இந்த உங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் குறைஞ்ச பிறகு அதே கூட்டம் உங்களை பார்க்க வரணும், அதே மக்கள் உங்களை ரசிக்கணும், அதே மக்கள் உங்களை கொண்டாடணும்னா நீங்க வேற ஒரு கம்பெனி வச்சா கொண்டாட மாட்டாங்க, ஒரு ஃபேக்டரி வச்சா அவங்களுக்கு தெரியாது. அந்த ஃபேண்டசியோட அந்த பரபரப்போட நீங்க இருக்கணும்னா சினிமா வாய்ப்புகள் குறைஞ்சி போச்சு, சினிமா வேண்டாம், அதை அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா நீங்க தேர்ந்தெடுக்கிறது வந்து அரசியல் தான்.